பெண்களுக்கான ஆன்மீக தகவல்கள். மாதவிலக்கு நாட்களில் தலையில் பூ வைக்க வேண்டாம். கோவிலில் கிடைக்கும் துளசியை தலையில் சூட வேண்டாம். புடவையின் முந்தானியை தொங்கவிட்டு நடக்க வேண்டாம். கர்ப்பிணிகள் உக்கிர தேவதை கோவில்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். காலை எழுந்தவுடன் வீட்டை கதவை திறந்து காற்றோட்டம் ஏற்படுத்த வேண்டும். வீட்டில் சுத்தம் மற்றும் மங்களகரமான சூழலை பேண வேண்டும். கனவில் தெய்வம் வந்தால் என்ன அர்த்தம்? லக்ஷ்மி தேவி கனவில் வந்தால் உங்களுக்கு செல்வம் சேரும் என்ற ஆன்மீக உணர்வை தருகிறது. குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை. குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் வரும். ஆயுள் மற்றும் ஆரோக்கியம். நோய் நீங்கும். நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த திருமணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம் வெற்றி. வியாபாரத்தில் லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் லக்ஷ்மி பூஜை. வியாபாரத்தில் லாபமும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் தினமும் அல்லது வாரத்தில் ஒரு முறை லக்ஷ்மி பூஜை செய்து வழிபட வேண்டும். கோலமிடும் போது தெற்கே பார்த்து நின்று கோலமிடக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டும் மெட்டி அணிய வேண்டும். ஒரே காலில் 2, 3 அணியக்கூடாது. அதிகமாக மெட்டி அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி, உடல் வருமானம் பாதிப்பு அடையும். கர்ப்பமான பெண்கள் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவில்களுக்கு செல்லவே கூடாது. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இப்படி விளக்கு ஏற்றுங்கள். சூரியன் மறைவதற்கு 30 நிமிடம் முன் விளக்கு ஏற்றுவது நல்லது. லக்ஷ்மி தேவிக்காக விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அங்கே செருப்பை இருக்கக்கூடாது. விளக்கை நேராக சுத்தம் செய்து வீட்டே விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கில் கரி படிந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும். விளக்கு ஏற்றியவுடன் கதவை மூடக்கூடாது. வீட்டிற்குள் வரும் நல்ல சக்திகள் வெளியே தங்கிவிடும். சாஸ்திரங்கள் கூறும் துளசியின் மகிமைகள். துளசியை பார்த்தால் செய்த பாவங்கள் அழியும். துளசியை பணிவிடை செய்தால் நோய்கள் தீரும். துளசியை நட்டால் பகவான் கிருஷ்ணரை நெருங்கலாம். கிருஷ்ணர் பிரேமை கிடைக்கும். துளசியை தொட்டால் உடல் தூய்மை அடையும். துளசிக்கு நீர் வார்த்தால் யமனுக்கு பயம் உண்டாகும். துளசியை